தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் என்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா 4வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரிலையும் உள்ள எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதையும் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது எம்பிசி கேட்டகரிக்கு மட்டும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிசி கேட்டகரிக்கு பார்த்துட்டோம். ஓகேங்களா, பார்க்காமங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி போடுறோம், அடுத்து ஜென்ரல் டேம் போடுறோம். ஓகேங்களா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தாங்க அதிகப்படியாக கிடக்கு. ஓகேங்களா, இந்த இதில் எம்பிசி கேட்டகரியில் இந்த கேட்டகரியில் எல்லா கேட்டகரிலையும் பிஎஸ்டிஎம் அதிகமாக இருக்குது. அதனால் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க கவலைப்பட வேண்டாம், கட்டாயம் ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது பிகாம் பிபிஎம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அந்த இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். அதில் என்னென்ன படிப்பு இருக்கோ அது ஏதோ ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கட்டாயம் வேலை இருக்குது. ஓகேங்களா, சரி வாங்க வீடியோ கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குது. ஓகேங்களா, இது கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா குரூப் 2 கேடர் இருந்துச்சு, இப்போ நான் இன்டர்வியூ கொண்டு வந்திருக்காங்க. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஜென்ரலில் 91 இருக்குது, உமனில் 38 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 25, உமன் பிஎஸ்டிஎம் 10 இருக்குங்க. ஓகேங்களா, சிவில் சப்ளை ஜென்ரல் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. ஓகேங்களா, இதெல்லாம் கடைசியாக பார்த்துங்க, இல்லாத பட்சத்தில் எடுத்துக்கோங்க அந்த போஸ்டிங்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆடிட் விங் ஹிந்து ரிலிஜனில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, கிடைச்சா தாராளமாக கிடைக்கலாம். சூப்பர் போஸ்ட்டு, சம்பளமும் கூட. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஆர்ஐன்டுவாங்க அசிஸ்டன்ட் போஸ்ட்டை. இங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நார்மலாக இருக்காது. சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, கோயம்புத்தூர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் கிடக்கு. நீலகிரி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம். பெரம்பலூர் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு உமன் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் கிடக்கும், எல்லாம் அடி ஆயிடுச்சு. தஞ்சாவூரில் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், திருவள்ளூர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், திருச்சிராப்பள்ளி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், வேலூர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா லேடிஸ் இது ஃபுல்லாக காலியாச்சு. பார்த்திங்களா, இன்னும் 5வது நாள் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா டோட்டல் அடியாயிரும். 45 ஜென்ரல் இருக்குது, 15 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குது. பிஎஸ்டிஎம்மை பொறுத்தவரைக்கும் கவலைப்படாதீங்க, பிஎஸ்டிஎம்க்கு கட்டாயம் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட். இது பார்த்திங்கன்னா ஒன்லி பிஎல் முடித்தவங்க மட்டும். இதில் உமனுக்கு மட்டும் 1 இருக்குது. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் எம்காம் முடித்தவங்க 2 கிடக்குங்க. ஓகேங்களா, ஜென்ரலில் 2 கிடக்கு. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அதர் தென் லா இது நார்மலாக உள்ளவங்க எடுத்துக்கலாம். 4 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம். அடுத்து பார்த்திங்கன்னா லா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் 1 இருக்குது, ஒன்று உமனுக்கு 1 இருக்குது, ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இது பிஏ எக்கனாமிக்ஸ் பிகாம் முடித்தவங்க, ஒரு ஜென்ரல் 2 உமன், ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் 11 கிடக்கு, ஜென்ரல் 4 உமன், 4 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா நிறைய அடியாயிருச்சுங்க. ரெவன்யூவில் அரியலூரில் ஒரே ஒரு ஜென்ரலில் கிடக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குங்க. திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிஷன்ஸ் குவாரண்டைல். ஓகேங்களா, அது 4 ஜென்ரல் இருக்குது, 2 உமன் இருக்குது, ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. போலீஸு மெடிக்கலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் கடைசி வரையும் கிடக்கும். ஓகேங்களா, போஸ்டிங் இல்லாத பட்சத்துக்கு அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 13 ஜென்ரல் 2 உமன், 3 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 2 உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5வது நாள் கவுன்சிலிங்கில் காலியாக இருக்குது, சான்சஸ் அதிகம். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 3 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் கோயம்புத்தூரில் 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. கூடலூரில் ஒரு ஜென்ரல் இருக்குது, ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஆர்டியும் அதே மாதிரி தான் நெருக்கி முடிஞ்சிருக்கும், பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் இருக்கும். கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா ஒரு உமன் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. நாகப்பட்டினம் 2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. நீலகிரி 2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 2 ஜென்ரல், ஒரு உமன் இல்லை 1 இருக்குது.
ஓகேங்களா. புதுக்கோட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு உமன் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. சேலம் ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா. ஆர்டியும் நெருக்கி அடிச்சிருச்சுங்க. திருப்பூர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. திருவள்ளுவர் 3 ஜென்ரல் இருக்குது, ஒரு உமன் இருக்குது. வேலூர் பார்த்திங்கன்னா 2 ஜென்ரல் ஒரு உமனில் ஒன்று நடக்குது ஆர்டி டிபார்ட்மெண்ட். விழுப்புரம் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். சென்னையில் பார்த்திங்கன்னா இது ஹெட் ஆஃபீஸில் மட்டும் போடுவாங்க. ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும் கிடக்கு. ஓகேங்களா. பேக்வேர்டு கிளாஸஸ் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் 5 ஜென்ரல் 2 உமன் ஒரு உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான வேலைங்க, தொந்தரவே இருக்காது. டெக்னிக்கல் எஜுகேஷன் 4 ஜென்ரல் ஒரு உமன் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். லேபர் டிபார்ட்மெண்ட் இது பார்த்திங்கன்னா 5ஆம் கவுன்சிலிங்கில் அடியாக இருக்குது, சான்சஸ் அதிகம். 10 ஜென்ரல் 3 உமன் 3 ஜென்ரல் பிஎஸ்டிஎம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர் அக்கௌண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ட்ரைனிங் விங்கக்கூடியது அது கிடக்கு. ஹைவே டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 17 ஜென்ரல் 7 உமன் 5 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம் கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் அசிஸ்டன்ட் 18 ஜென்ரல் 7 உமன் 5 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம். அடுத்து என்சிசி டிபார்ட்மெண்ட் பார்த்துங்க. ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்துக்குங்க, அதெல்லாம் கடைசி வரையும் கிடக்கும். சோசியல் டிஃபென்ஸ் அதே மாதிரி கிடக்கும். விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஃபாரஸ்ட்டில் வந்து 5 ஜென்ரல் 2 உமன் 2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு உமன் பிஎஸ்டிஎம் கிடக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க கொஞ்சம். அக்கௌண்ட்ஸ் செரிகல்ச்சரல் சுகர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ரெவன்யூ செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று ஜென்ரல் கிடக்கு. ராணிப்பேட்டில் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் கிடக்கு. திருப்பத்தூர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். கள்ளக்குறிச்சி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். மயிலாடுதுறை ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ராணிப்பேட்டில் பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் 2 ஜென்ரல் இருக்குங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு ஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இதுவுமே திங்கக்கிழமை அதாவது 5ஆம் நாள் கவுன்சிலிங் முடிகிற சான்சஸ் அதிகம். 2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு உமன் பிஎஸ்டிஎம் கிடக்கு. மயிலாடுதுறை ஒன்று ஜென்ரலில் கிடக்குங்க. ஓகேங்களா. டோட்டலாக பார்த்திங்கன்னா 410 ஜென்ரல் இருக்குது, 144 உமன் இருக்குது, 156 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 59 உமன் பிஎஸ்டிஎம்மில் கிடக்கு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதில் வந்து 5ஆம் நாள் கவுன்சிலிங் போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. 2வது ஆர்ஐ கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸரி கொடுக்கலாம் அல்லது ஆர்டி கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருந்துச்சு, டிரான்ஸ்போர்ட் 2வது கூட டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேபர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹைவே கொடுக்கலாம் அல்லது இந்து சமய அறநிலைத்துறை அது கொடுக்கலாம். ஓகேங்களா. இதாங்க. ஓகே. இதில் எது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அதை நல்ல நாள் ரிப்ளை பண்ண முடியல, டைம் கிடைக்க மாட்டுது. ஓகேங்களா. வேலைக்கு போய்ட்டு வந்து இதை போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் டைம் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் ப்ரோக்ராம் போட்டு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இன்றைக்கி நைட் இல்லை நாளைக்கு காலையில் ஒன்று போட்டு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா. நாளைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான வீடியோஸ்லாம் வெளியிடுறோம். சம்பளம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இன்னும் அடுத்து வந்து என்ன போஸ்ட் அடி ஆகும், அந்த மாதிரி ஒரு வீடியோ போட போகிறோம். ஓகேங்களா. ஓகே. நன்றி, வணக்கம்.